ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்குவாட் பண்ணனா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்க்கலாங்க. அதாவது வெயிட்டட் ஸ்குவாட் நம்ம தம்பிள்ஸு, பார்பெல் ஆர் கெட்டில் பெல் இதை வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், நம்ம பாடிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோமா உங்களுக்கு ஃபூட்டு ஹீல்ஸ் இது உங்களுக்கு நல்ல வலிமையாக இருக்கும். அடுத்தது காப் மசிலுங்க. அப்புறம் நீ ஸ்ட்ரென்த்னிங் கிடைக்கும். அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா உங்களுக்கு வலுவாகும். அப்புறம் குளூட்டியஸ், அதாவது குளூட்டியஸ்னால் பின்பக்கம் தொடையோட பின்பக்கம், அப்புறம் அடிவயிறு லோயர் பெல்லி, அப்புறம் பேக் ஸ்ட்ரென்த்னிங். இந்த ஒர்க் அவுட், அதாவது இந்த மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வெயிட்டட் ஸ்குவாட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஆகுங்க. பாடி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது லோயர் பாடி ஒரே ஒரு எக்ஸசைஸ்னால் உங்களுக்கு இத்தனை மசில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. வெயிட் பண்ண முடியாதவங்க நீங்கள் ஏர் ஸ்குவாட், அதாவது எந்த வெயிட்டு இல்லாமல் நீங்கள் ஸ்குவாட் பண்ணலாங்க. எத்தனை ஸ்குவாட்னால் ஒரு 10 ஸ்குவாட்டை பண்ணுங்கள். ஒரு 5 செட்டு. இன்றைக்கி நீங்கள் ஒரு 5 செட்டு பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இன்னும் ஒரு செட் ஆட் பண்ணுங்கள், 6 செட்டு. நாளைக்கு 7 செட்டு. அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். 100 செட்டு ஒரு 4-5 நாள் கழித்து 100 செட்டு 100 ரெப்பிட்டேஷன், அதாவது 10 செட்டு பண்ணுறீங்க, 100 ரெப்பிட்டேஷன் பண்ணுறீங்க. 10 செட்டு 100 ரெப்பிட்டேஷன் பண்ணும்போது இன்னும் வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் 100 கம்மியாக கொண்டாடாதீங்க. மினிமம் 100 பண்ணால் போதும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண தேவையில்லை. அதாவது பெல்லியும் குறைஞ்சிக்கும், உங்களுக்கு கால் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு வேறு எந்த ஒர்க் அவுட்டும் தேவையில்லை. டயட், நம்ம தேவையான டயட் மட்டும் சாப்பிடுங்க. அதிகமான இந்த ஆயில் ஃபுட் எடுத்துக்காமல் இருந்தால் உங்களுக்கு பாடி நல்ல ஸ்ட்ரென்த்தான அழகான பாடி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் இந்த ஸ்குவாட்டை எப்பயும் மிஸ் பண்ணாதீங்க. வெயிட்டட் ஸ்குவாட் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வெயிட்டட் ஸ்குவாட் பண்ணும்போது அத்லெட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அத்லெட்ஸ் கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்புறமேலு இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஃபிட்னஸ், அதாவது பாடி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் பாடி பில்டிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்குவாட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஸ்குவாட் பண்ணலாம். அதாவது ஸ்குவாட் எல்லாத்துக்குமே எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் ஸ்குவாட்டுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறமேல் வெயிட் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதிக வெயிட் போடாதீங்க. லைட் வெயிட் வச்சு மட்டும் பண்ணுங்கள். அது வெறும் பார்பெல் மட்டும் வச்சு, வெறும் ராடு மட்டும் வச்சு பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக 2.5 kg, 5 kg, 10 kgன்னு சொல்லிவிட்டு படிப்படியே நீங்கள் உங்களோட வெயிட்டை ஆட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த போஸ்டர் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா பாடி பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு நீ பெயின், பேக் பெயின், லோயர் பேக் பெயின்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்ஜுரியிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஏர் ஸ்குவாட், அதாவது லைட் வெயிட் ஸ்குவாட் பண்ணலாம். அப்புறமேலு நீங்கள் வெயிட் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.